உறவுகளும் சார்புகளும் கார்ட்டீசியன் பெருக்கல், பண்புகளை சரிபார்த்தல் பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், வெரிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். நான்காவது வினா. A is a set of elements 5 and 6. B is a set of elements 4, 5 and 6. C is a set of elements 5, 6 and 7. எனில் A cross A equal to B cross B intersection C cross C என காட்டு. வினாவை புரிதல், கார்ட்டீசியன் பெருக்கல் முறை அறிதல், கணங்களின் வெட்டு அறிதல், மதிப்புகளை பிரதியிடல், விடை பகர்தல். கொடுக்கப்பட்ட கணங்கள் என்ன? கணம் A, கணம் B, கணம் C. இந்த மூன்று கணங்களையும் எடுத்துக்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது A cross A is equal to B cross B intersection C cross C, இத நிறுவனம். இதுதான் நிறுவ வேண்டிய ஸ்டேட்மெண்ட். LHSல என்ன இருக்கு? A cross A. சோ A இருமுறை எழுதி பெருக்கிறோம். முதல் உறுப்போடு இரண்டாம் கணம் முழுமையும் 5,5, 5,6. இரண்டாம் உறுப்போடு இரண்டாம் கணம் முழுமையும் 6,5, 6,6. இதை செட் பிராக்கெட்ல போடுறோம். இதுதான் A cross A. இத சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது RHS. RHSல முதல் பிராக்கெட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. B cross B. கணம் B இருமுறை எழுதுங்க. 4, 5, 6 தான் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள். சோ முதல் உறுப்போடு இரண்டாம் கணம் 4,4, 4,5, 4,6. இரண்டாம் உறுப்போடு இரண்டாம் கணம் 5,4, 5,5, 5,6. மூன்றாம் உறுப்போடு இரண்டாம் கணம் 6,4, 6,5, 6,6. இது எல்லாத்தையும் செட் பிராக்கெட்ல போட்டோம்னா B cross B கிடைச்சிருச்சு. C cross C வேணும். சோ C cross C அதுதான் இரண்டாவது பிராக்கெட்ல இருக்கு RHSல. சோ C cross C வேணும்னா C இருமுறை பெருக்கணும். முதல் உறுப்போடு இரண்டாம் கணம் 5,5, 5,6, 5,7. இரண்டாம் உறுப்போடு இரண்டாம் கணம் 6,5, 6,6, 6,7. மூன்றாம் உறுப்போடு இரண்டாம் கணம் 7,5, 7,6, 7,7. இதை செட் பிராக்கெட்ல போட்டோம்னா அதுதான் C cross C. இப்ப B cross B யையும் C cross C யையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். இன்டர்செக்ஷன்னா வெட்டு. பொதுவா என்ன இருக்கோ அதை எழுதுனா போதும். சோ இரண்டு கணங்களையும் எழுதி பொதுவான உறுப்புகளை ரெட் கலர்ல நான் எழுதியிருக்கேன் பாருங்க. பொதுவான உறுப்புகள் இங்க என்ன இருக்கு? 5,5, 5,6, 6,5, 6,6. வேற ஏதாவது இருக்கா பொதுவான உறுப்புகள்? இல்ல. சோ அதை மட்டும் எழுதுனா அதுதான் RHS. இதையும் செட் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இத சமன்பாடு 2ன்னு வச்சுக்கோங்க. சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க. சமமா இருக்கா? இருக்கு. சோ சமன்பாடு 1ம் சமன்பாடு 2ம் சமமா இருக்கு. சோ LHS is equal to RHS. இங்கு A cross A is equal to B cross B intersection C cross C என்பது சரிபார்க்கப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?